Hello everyone. CMA இன்டர்க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் ஒரு குரூப் எழுதலாமா இல்லை ரெண்டு குரூப் எழுதலாமான்னு ஒரு டவுட் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. சிலர் சொல்கிறாங்க ஒரு 4 மாதம் இருக்குல்ல, 8 பேப்பர் தான் இருக்குது, இட்ஸ் மோர் தேன் எனாஃப், நம்ம படிச்சிடலாம், 5 months இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 months ஸ்டடி பீரியட், 1 month ரெவிஷன்னு சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க இல்லை ஒரு குரூப் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு, ஒழுங்காக அதை மட்டும் படி சொல்கிறாங்களே. பட் வாட் டு சூஸ், இது ரெண்டில் எது நான் சூஸ் பண்ணுறேங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு இருக்குது. இந்த வீடியோவில் வீல் கெட் அன் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஐ எம் லக்ஷ்மணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 2024க்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் CMA இன்டரில். ஒரு குரூப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்லை ரெண்டு குரூப் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஷனுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ CMA இன்டர் குரூப் 1ல பார்த்தீங்க அப்படின்னா we have 4 papers: law, cost accounting, financial accounting and taxation. 4 பேப்பர் இருக்குது. ஈச் கேரிஸ் 100 மார்க்ஸ் கொஸ்டின். 30 மார்க் 1 மார்க் வரும், நமக்கு 70 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். திஸ் ஆல் யூ மைட் ஹவ் சீன். இப்போ இட்ஸ் ஆல்ரெடி ஜூலை ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 5 months இருக்குது. டிசம்பரில் வி ஹேவ் தி எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க இன்ஸ்டிடியூட்டில். தே ஹேவ் கிவன் த நோட்டிஃபிகேஷன், இந்த டேட்டில் தான் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஹார்ட்லி 5 monthsலேயே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். 5 months இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, மை சஜஷன் வுட் பி கோ வித் ஒன்லி ஒன் குரூப். ஒரு குரூப்பை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், குரூப் 1 ஃபஸ்ட் படிக்கிறதா குரூப் 2 ஃபஸ்ட் படிக்கிறதா அப்படின்னா, பெட்டர் ஆல்வேஸ் கோ வித் குரூப் 1 ஃபஸ்ட்டு குரூப் 1 படிச்சுட்டே நீங்கள் குரூப் 2 போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா சில கான்செப்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்கலாம்ல. அப்போ வரும்போது இப்போ குரூப் 1 படிக்காமல் குரூப் 2 வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் குரூப் 1. இப்போ குரூப் 1 ஃபஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா 4 பேப்பர் இருக்குங்க. ஒன்று ஃபுல்லி டிஸ்கிரிப்டிவ் தான். லா நமக்கு தெரியும், இண்டஸ்ட்ரியல் லாஸ் இருக்கும், அப்புறம் பிஸ்னஸ் லாஸ் இருக்கும், கார்ப்பரேட் லா இருக்குது, ஒரு 40 மார்க்ஸ்க்கு ஒரு எத்திக்ஸ் பேப்பரும் அதில் இருக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஃபுல்லி சம்ஸோடு இருக்கும், வேறு இது இல்லை. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கான்செப்சுவல் நமக்கு தியரிஸ் இருக்கும். டாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைக் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டுமே நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ நம்ம குரூப் 1 நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நம்மளுக்கு 3 to 4 months ஸ்டடி பீரியட்னு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் கிளாஸஸ், செல்ஃப் ஸ்டடினா செல்ஃப் ஸ்டடி, அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு 1 month ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் எழுதினாலே இட் இஸ் சஃபிஷியன்ட்லி இனஃப். இல்லை நான் 2 குரூப் பண்ணுவேன், நான் ஃபுல்லி இன்டூ ஸ்டடிங் CMA இன்டர், நான் காலேஜில் எது போகிறதில்ல, அப்போ நான் 2 குரூப் எடுக்கலாமா? நாட் அட்வைசபிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திஸ் பேப்பர் ஹேஸ் இட்ஸ் ஓன் வெயிட்டேஜ்ங்க. இதுலேயும் நிறைய ஹெவியான விஷயங்கள் இருக்கிறதுனால பெட்டர் கான்சன்ட்ரேட் ஆன் ஒன்லி ஒன் குரூப்புங்க. 4 மாதம் 4 பேப்பருங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி கரெக்டாக படிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்டடி பிளான் ரிலேட்டடாக வேணும், இல்லை எக்ஸாம்ஷன் ரிலேட்டடாக வேணும், எனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் கிளாஸ் போகாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும் பார்த்தா போதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஆல் தி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கான உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஆகட்டும், இல்லை ரிவிஷன் வீடியோஸ் ஆகட்டும், இல்லை லெக்சர்ஸ் ஆகட்டும் வில் பி அப்லோடட். இந்த சேனலை நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வேறு டாபிக்ஸ் எல்லாம் பார்க்குறோம். தேங்க்யூ.